எப்படிடா இந்த நெக் பீசஸ் எல்லாம் அழகாக க்யூட்டாக காமிக்கலாம்னு யோசிச்சு அட்லாஸ்ட் ஃபைனலி ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த பேப்பர் சார்ட் அதெல்லாம் வச்சு ஒரு க்யூட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணி அதை வச்சு நம்மளோட பீசஸ் எல்லாமே ஒரு க்யூட்டாக அழகாக வீடியோவில் வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டில் வந்து இது பண்ணுறதுக்காக பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சார்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் காட்ட அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்க்கு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே அந்த போர்டும் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ண உடனே நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு அந்த சார்ட். ஸோ அது கூட இன்னும் வந்து நான் ஹோல்ட் பண்ண ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கர் ரிங் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கும் அது ஹோல்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறப்ப. ஸோ நான் நினச்ச மாதிரியே அவுட்புட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு நெக் பீஸ் கூட நான் வச்சு காமிச்சேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் வர எல்லா நெக் பீஸஸுமே இதில் வச்சு நல்லா சூப்பராக க்யூட். ஸோ அந்த அவுட்லைன் வந்து என்ன அப்படின்னா நெக்கும் ஷோல்டரோட அவுட்லைன் தான் இது. ஸோ பர்ஃபெக்டாக செம்மையாக வந்துருந்தது. இது வந்து ஒரு நெக் பீஸ் வந்து வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் காமிக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி க்யூட்டான மோஸ்ட் அஃபோர்டபுள் ஜுவல்லரிக்கு எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்க்கு பை.